வணக்கம் மக்களே. சொன்னோம்ல எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான முதல் ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோல பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள ஹோட்டல் ஊழியர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு மீட்டிங்கை போட்டிருக்காங்க. அந்த மீட்டிங்ல நம்ம சபரி வந்து ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணியிருக்காப்ல நினைக்கிறேன். அதாவது ஸ்டாச்சு சபரி. அதாவது ஸ்டாச்சுனா எனக்கு ஒரு விஷயம் புரியல நண்பர்களே. ஸ்டாச்சுனா அசையாம நிற்கிறதுக்கு பேர் தானே ஸ்டாச்சு. இவர் என்ன தலைகீழ நிற்காரு, நடக்கிறாரு, வாங்குறாரு, எல்லா விஷயத்தையும் பண்றாரு. ஆனா கேட்டா ஸ்டாச்சுன்னு சொல்லிட்டு சுத்துறாங்க. அந்த இதில் நம்ம ஸ்டாச்சு சபரி அவர்கள் எந்திரிச்சு நான் பேசலாமா, நான் பேசக்கூடாது, இருந்தாலும் நான் பேசுறேன் சொல்லி எந்திரிச்சு போறாப்ல. அதுக்கு நம்ம திவ்யா அவர்கள் டக்குன்னு எந்திரிச்சு நீங்க தான் பேசக்கூடாது, இப்ப பேசிட்டீங்க, நீங்க அவுட் அப்படிங்கிறாங்க. அதுக்கு டக்குன்னு நம்ம சபரி அவர்கள் ஓகே நான் அவுட் ஆகிறேங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை, நான் அவுட் ஆகிறேங்க, ஆனா நீங்க எல்லாம் பேசாம இருப்பீங்களா, அந்த ஸ்டாச்சு டாஸ்க்கை நீங்க பண்ணி பாக்குறீங்களா, உங்களை பாதி பேர் பண்ணி பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவால் கொடுக்குறாப்ல. இது என்ன சவால், எதுக்கு சவால்னே புரிய மாட்டேங்குது. இதுல திவ்யா அவர்கள் அந்த மீட்டிங்ல இல்ல, அந்த மீட்டிங் வெளியே நிற்கிறாங்க. அந்த மீட்டிங் வெளியே திவ்யா மட்டும் நிற்கல. அதுக்கு அந்த பக்கம் பார்த்தா ஒருத்தர் யூனிஃபார்ம் போடாம சுத்திட்டு இருக்காங்க. யோகோ நீ எனக்கா யூனிஃபார்ம் போடாம சுத்திட்டு இருக்க, ஐயோ எங்க அக்கா அப்ப தோத்துட்டாங்களா, ஏங்க நேற்று 3:30-4 மணி வரைக்கும், அதாவது விடிய காலம் 4 மணி வரைக்கும் அந்த சீக்கிரம் டாஸ்க்கை பண்றதுக்கு போராடிட்டு இருந்தாங்க. அப்ப நான் கூட நினைச்சேன் அந்த டாஸ்க்ல ஜெயிச்சுருவாங்க போல எங்க அக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா எனக்கு சட்டை உரி விட்டுருக்கீங்க. அப்ப எங்க அக்கா தூக்கிட்டீங்களா, வேலையை விட்டு தூக்கிட்டீங்களா, போச்சு போக. 4 மணி வரைக்கும் பார்த்தேங்க. 4 மணி வரைக்கும் ஒன்று போடுற சண்டையை பார்த்து பார்த்து மண்டகிரிக்காய் சுற்றிட்டு இருந்தேன். எங்கள் அக்கா எப்படி ஜெயிச்சோன்னு நினச்சேன். கடைசியில் எங்கள் அக்கா கூட்டமாக சேர்ந்து அடித்து கவுத்திட்டீங்களா, சரி ஓகே, அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் என்னென்ன நடந்திருக்குது. இப்போ அவங்க போஸ்டிங்கில் யார் யார் இருக்காங்க அப்படின்னா நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கனி அவர்கள் அவங்க போஸ்டில் இறக்கிட்டாங்க, அதை நம்ம அடுத்த வீடியோவில் ரொம்ப கிளியராக பார்க்கலாம். ஸோ இந்த வகையில் இந்த ப்ரோமோவில் கவனிச்சோன்னா நம்ம திவ்யா அவர்கள் அந்த மீட்டிங்கில் இல்லை. அந்த மீட்டிங்கில் இல்லாமல் அந்த மீட்டிங் விட்டு வெளியே இருக்காங்க. அப்போ சபரி எந்திரிச்சு அதை ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணி நீங்களாம் பேசாமல் இருக்கீங்களா, பேசாமல் இருந்து பார்க்குறீங்களா, ஒரு நாள் இருந்து பார்க்குறீங்களா, ஒரு அரை நாள் இருந்து பார்க்குறீங்களா அப்படிங்கிற பேசுகிறாப்புல. ஏங்க நாங்கள் ஏங்க நடுராத்திரி சுடுகாட்டுக்குள்ள போனோம், இல்லை எனக்கு புரியல, உங்களுக்கு கொடுத்த டாஸ்க்கே நீங்கள் சரியாக பண்ணல. அந்த டாஸ்க்கு பேர் ஸ்டாச்சு. அது வந்து பிக் பாஸ் ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாரு, வெளியே உங்களை கொடுக்கப்பட்ட இடத்துல நீங்கள் அங்கேயே நிற்கணும், அசையாமல் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அசையாமல் நிற்கணும் அப்படிங்கிறதுல மென்ஷன் பண்ணப்பட்டிருந்து. பட் இவர் என்ன பண்ணுறாரு, அப்பப்போ அசைகிறாரு. கேட்டால் வந்து கெஸ்ட்டு நான் அசைய சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. ஏங்க கெஸ்ட்டு 1000 சொல்லுவாங்க, அதுக்கு தான் கெஸ்ட்டு வீட்டுக்குள்ளே வராங்க. கெஸ்ட்டு 1000 சொல்லுவாங்க, அதுலேயே நீங்கள் டஃப் கொடுத்து நிற்கிறது தான் டாஸ்கே. பட் அதில் நிற்கிறது கிடையாது. நம்ம அண்ணன் தலைகளை நிற்காப்புல, படுக்காப்புல, உருள்றாப்புல, ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணாப்புல, பட் பேசலை. அதில் சபரி அவர்களுக்கு நம்ம ஒரு பாராட்டுகள் கொடுத்தாகணும், பேசலை. ஆனால் இங்கே நம்ம எவ்வளோ தான் சபரியை கழுவி ஊற்றினாலும் இன்னைக்கு சபரி தான் ஸ்டார் வாங்குறாப்புல. ஓகேவா, இங்கே வந்து இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான ஸ்டார்ஸ் வச்சுருக்கவங்க அடுத்த வர கேப்டன்சி போட்டிக்கு டேரெக்டாக போவாங்க, அப்படி தானே. அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு ஈவினிங்குள்ளே நம்ம பிரவீன் அவர்களுக்கும் சபரி அவர்களுக்கும் தான் அதிகப்படியான ஸ்டார்ஸ் கிடைக்குமா. அவங்க 2 பேரும் தான் அடுத்த வாரத்துக்கான கேப்டன்சி போட்டிக்கு போட்டி போடுறதா கேள்விப்பட்டேன். ஸோ சூப்பர். பிரவீன் அவர்கள் நல்லா தான் பண்ணாப்புல. சுபிக்ஷா அந்த பொண்ணு போராடுது, ஏதாவது எப்படியாச்சும் ஸ்டாரை பிறக்கிறோன்னு சொல்லிட்டு விழுந்து போராடுது. பட் சுபிக்ஷா கிடைக்கல போல. ஸோ பிரவீன் அவர்கள் கிடைச்சிருக்குது அண்ட் சபரி அவர்கள் கிடைச்சிருக்கதா கேள்விப்பட்டேன். இந்த ப்ரோமோல பார்த்தீங்கன்னா இருக்காது ஸ்டார், இந்த ப்ரோமோல இருக்காது. ஏன்னா இவரே இந்த ப்ரோமோல என்ன சொல்றாரு, எனக்கு ஸ்டார் தேவையில்ல, நான் அவுட் ஆகிக்கிறேன், ஸ்டார் தேவையில்ல, பட் என்ன மாதிரி இருந்து பாருங்க வேணாம் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. அப்போ அதுக்கு என்ன சொல்றாங்க, கத்துறவங்களாம் ஒரு டீம் இருங்க, கத்தாதவங்களாம் ஒரு டீம் இருங்க, கத்தாதவங்களாம் நம்ம வேணா ஸ்டாச்சு மாதிரி இருந்து பார்க்கலாம், கத்துறவங்க முடிஞ்ச ஸ்டாச்சு மாதிரி இருந்து பாருங்க அப்படின்னு மாதிரி டைலாக்கா விடுறாப்ல. இதுல கடைசியில் திவ்யா அவர்கள் வச்சு செஞ்சுட்டாங்க. தம்பே போப்பா இவங்க ஏதோ கத்தாதவங்க கூட்டம் போடுறாங்க, கூட்டம் அந்த கூட்டத்திலே முதல் ஒற்றுமையா இருங்க, அங்கேயாச்சும் ஒற்றுமையை காட்டுங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு திவ்யா அவர்கள் அடிச்சு உடைக்கிறாங்க. டக்குன்னு நம்ம சபரி எங்கிருந்து டைலாக் விடுறாப்ல, சரி நீங்க கத்துறவங்களாம் ஒரு கூட்டமா இருக்கீங்கல்ல, நீங்க முதல் இருங்க, கத்தாம நீங்க முதல் ஸ்டாச்சுவா இருந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாப்ல. இதுக்கு கடைசியில் திவ்யா ஒரு ரட்டி டப்புன்னு தம்பே போப்பாங்கிட்ட எல்லாம் முடிஞ்ச பிறகு கடைசியில் வந்து சோப் போடுறியா, நீனே சோப் போடுறியா, போப்பா அந்த பக்கம்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. பரவாயில்ல, திவ்யா அவர்கள் யார் சபரி அப்படிங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. யார் சபரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீட்டுக்கு ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கும்போது ஸ்டார்டிங்கில் பெருசாக ஒரு வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டார். ஸ்டார்டிங்கில் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாரு. அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஏதாவது மிட்ல வந்து இந்த இடத்துல நம்ம தலையை விட்டா கரெக்டாக இருக்குமா, இங்கே வந்து தும்முனா கரெக்டாக இருக்குமான்னு பார்த்துட்டு கரெக்டாக தும்முவாப்ல. இல்லை அங்கே தும்மியும் கரெக்டாக எடுப்படலன்னா கடைசியில் ஒரு பெருசாக ஒரு தும்மல் போடுவாப்ல. இப்போ அப்படி தான் எனக்கு தெரிஞ்சு தும்மல் போட்டிருக்காரு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஸ்டாச்சு அசையக்கூடாது. ஸ்டாச்சு வீட்டுக்கு இப்போ ஸ்டிச்சிங் பண்ணிட்டு இருக்குது. அது ஸ்டிச்சிங்கா காய்ஸ், ஐயோ ஸ்டிச்சிங்னா தைக்கிறது காய்ஸ், கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. நம்ம படிப்பாளி முடியுங்க, நம்ம கரெக்டாக சொல்கிறோம். ஸ்ட்ரெச்சிங் பண்ணிட்டு இருக்காப்புல. எந்த ஊரில் ஸ்டாச்சு வந்து ஸ்ட்ரெச்சிங் பண்ணிச்சு. இப்போ எனக்கு தெரிஞ்ச வீட்டுக்குள்ளே இருக்க கெஸ்ட் எல்லாமே ஸ்டாச்சு வந்து பேசாமல் ஸ்ட்ரெச்சிங் சொல்லி கொடுத்ததுக்கும் பேசாமல் அங்கேயும் டான்ஸ் ஆடினதுக்குமே ஸ்டாரை கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சது ஃபேரே கிடையாது. ஸ்டாச்சுன்னா அப்படியே நிற்கணும், அப்படியே நின்னதுக்கு கொடுத்துருந்தா ஓகே. இவர் நிற்கவே இல்லை, பேசாமல் மட்டும் தான் சுற்றிட்டு இருக்காப்புல. சரி ஓகே,
பேசாமையாச்சும் இருக்காரு. ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள பல பேருக்கான வாயை அடைக்க முடியாமல் இருக்குது. அந்த வகையில் இவர் வாயாச்சும் அன்னைக்கு ஒரு 2 நாள் நம்ம அடைச்சவன். இதில் பெரிய சிரிப்பண்ணி தெரியுமா கைஸ், இன்னைக்கு இந்த டாஸ்க்கை முடிச்சிருவாங்க. அதான் எனக்கே தெரியுமாயான்னு கேட்டீங்கன்னா அது சிரிப்பில்லை, கோபப்படாதீங்க, அதுக்குள்ள கோபப்படாதீங்க. இன்னைக்கு இந்த டாஸ்க்கை முடிச்சிருவாங்கல்ல, நாளைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. நாளைக்கு என்ன பண்ணுறாங்க தெரியுமா? நாளைக்கு வந்து சாட்டர்டே சண்டே ஷூட் எடுக்கிறாங்களாம். என்னையா பேசுகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், நாளைக்கு வந்து சாட்டர்டே சண்டே ஷூட் எடுக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. சனிக்கிழமை இல்லையா? ஏன் சனிக்கிழமை இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலையாளம் பிக் பாஸ்க்கான ஃபைனல். ஓகேவா, இந்த வாரம் வந்து மலையாள பிக் பாஸ்க்கான ஃபைனல். ஸோ ஃபைனல் ஷூட் இருக்கிறதுனால நம்ம ஷூட்டை முன்னாடியே வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. நாளைக்கே சாட்டர்டே சண்டே ஷூட் வச்சுருவாங்க. அப்போ இன்னைக்கு நைட்டு யார் வெளியே போக போகிறா, யார் இந்த வீட்டுக்குள்ள இருப்பா, எல்லா விஷயமும் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது எனக்கு. ஆனால் எப்படி இதை கொண்டு போக போகிறான்னு தெரில. இப்போ நாளைக்கு வந்து ஷூட் பண்ணுறாங்கன்னா சனிக்கிழமை கண்டிப்பாக இப்போ லைவ் இருக்காது. ஓகேவா, சனிக்கிழமை லைவ் வந்து ஃபுல்லாக கட் பண்ணிடுவாங்க. அப்போ சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் லைவை கட் பண்ணுவாங்களா, இல்லை சனிக்கிழமை மட்டும் கட் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி சனிக்கிழமை ஷூட் பண்ணுவாங்க, அதனால ஞாயிற்றுக்கிழமை நமக்கு லைவ் இருக்காது. அந்த லைவை கட் பண்ணிட்டு திங்கக்கிழமை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் இங்கே வெள்ளிக்கிழமையே ஷூட் பண்ண போகிறாங்க. அப்போ சனிக்கிழமை கண்டிப்பாக லைவ் இருக்காது. அப்புறம் மேபி சனிக்கிழமை ஷூட் பண்ணுறதை 2வது ஞாயிற்றுக்கிழமை போட்டு அப்படியே லைவை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களா, இல்லை சனி ஞாயிறு 2 நாளும் லைவ் இருக்காதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ பார்க்கலாம். பட் இன்றைக்கி நைட்டே யார் எவிக்ட் ஆக போகிறா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிடும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நியூஸ் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க கைஸ். அங்கே மலையாளத்துக்கான ஃபைனல் போயிட்டுருக்கு. அப்புறம் மலையாளம் யார் கைஸ் வின் பண்ண போகிறா? நான் கடைசியாக பார்த்தப்போ ஒரு 4-5 பேர் உள்ளே இருந்தாங்க. ஷானவாஸு, அக்பரு, அனிஷா, ஆமாம் அனிஷு, அப்புறம் அந்த லெஸ்பியன் கப்புள்ஸ் உள்ளே இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்கெல்லாம் உள்ளே இருந்த மாதிரி இருந்துச்சு. யார் வின் பண்ண போகிறான்னு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட்டில் போடுங்க. ஸோ மலையாளம் பிக் பாஸ் நமக்கு எதுக்கு காய்ஸ்? மலையாளம் பிக் பாஸ் நமக்கு எதுக்கு? எங்கே நம்ம தமிழ் பிக் பாஸ்க்கு வருவோம். ஸோ தமிழ் பிக் பாஸில் சண்டையை போடுறாங்க. ஸோ நல்லா தான் போயிட்டுருக்குது. பட் என்ன பொறுத்தவரைக்கும் இந்த டாஸ்க்கை மொத்தமாக அழிச்சது கெஸ்ட்டும் கூட நான் சொல்லுவேன். நம்ம ஆட்கள் இருக்காங்க, பட் கெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா கெஸ்ட்டு பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலன்னா நான் சொல்லுவேன். வீட்டுக்குள்ள வந்த முதல் நாள் 2-3 பாயிண்ட் அங்கேயும் தூங்கினாங்க. அதை பார்த்துட்டு ஓ வண்டர்ஃபுல் அடி பறக்க விட போகிறாங்க நம்ம நினச்சோம். ஆனால் அதுக்கப்புறமே இவங்க வந்தது உண்மையாகவே ஹோட்டலில் தங்க மாதிரி தான் காட்டிட்டாங்க. உண்மையாக நம்ம ஹோட்டலில் வந்து தங்கினா என்ன பண்ணுவோம்? ஹோட்டல்லே படுத்து கிடப்போம், பெட்லேயே படுத்து கிடந்துட்டு சாப்பாடு ஆர்டர் போடுவோம், அப்பப்போ வெளியே நடந்துட்டு போவோம், அப்பப்போ அங்கேயும் நிற்போம், அதானே பண்ணுவோம். சேம் அதே தான் இவங்க பண்ணுறாங்க. இந்த 3 பேரும் எனக்கு தெரிஞ்சு வெக்கேஷனுக்கு அனுப்பிவிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். 3 பேர் நல்லா ஜாலியாக சாப்பிட்டுட்டு அங்கேயும் உட்காந்துருக்காங்க. ஒரு சில பேர் அப்பப்போ குறை பேசுகிறாங்க, லைட்டாக அங்கேயும் ஏற்றி விட்றாங்க, மற்றபடி எதுவுமே பண்ணல. ஓகேவா? ஸோ இதுக்கு கெஸ்ட்டை கூப்பிடாம நம்ம ஆட்களையே பாதி பேர் ஹோட்டலில் பார்த்துக்கோ, பாதி பேர் வந்து கெஸ்ட்டாக உள்ளவா அப்படின்ற மாதிரி வச்சுருந்தா மேபி இன்னும் கொஞ்சம் சண்டை வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி சீசன் நம்ம அப்படி தான் வச்சுருப்போம், உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி வச்சுருந்தா மேபி இன்னும் கொஞ்சம் சண்டை வந்திருக்கும், பார்க்க கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் ஒன்று ப்ரோ, அப்படியே மலையாளம் பிக் பாஸை காப்பி அடிக்கிறாங்களாம். இப்போ வீட்டுக்குள்ளே சாண்ட்ரா அவர்களுக்கு ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுத்தாங்கல்ல, இதே சீக்ரெட் டாஸ்க்கை தான் மலையாளம் பிக் பாஸ்லேயும் கொடுத்தாங்களாம். அப்போ அடுத்த வாரம் என்ன டாஸ்க் வைக்க போகிறாங்க அப்படிங்கிறத மலையாளம் பிக் பாஸ் பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். யாருக்காவது தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட்ல போடுங்க கைஸ். மலையாளம் பிக் பாஸ்ல இந்த ஹோட்டல் டாஸ்க்கு அப்புறம் என்ன டாஸ்க் வச்சாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்படியே மலையாளம் பிக் பாஸ் காப்பி அடிச்சு அப்படி கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா டீம் வந்து ஒன்று தான், ஒரே டீம் தான் பண்ணுறாங்க போல. பட் மலையாளம் பிக் பாஸில் நான் கவனிச்ச ஒருத்தைக்கு வர 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 பெருசாலாம் டாஸ்கில் சின்ன சின்ன டாஸ்க்கு, பெருசாக ஃபிசிக்கல் டாஸ்க் அடிச்சுட்டு முட்டிட்டு கிடக்கிற மாதிரிலாம் அங்கே டாஸ்க் வச்ச மாதிரி நான் கவனிக்கல. சின்னதாக டாஸ்க் இருந்துச்சு, நல்லா தான் ஓரளவு கொண்டு போனாங்க. ஃபைனல் வீக்கில் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஃபைனல் கடைசி ஒரு 3 வாரம் நல்ல டாஸ்க்காக வச்சுருந்தாங்க. அது பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. மேபி அப்படி தான் நம்ம தமிழ் பிக் பாஸும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் இந்த ப்ரோமோவில் ஏதோ ஸ்டார்ஸ்க்கு சண்டை போட்டுக்கிறாங்க, அதில் சபரி ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுறாப்புல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது. இடையில வேறு அமித் அவர்கள் நீங்கள் இந்த மீட்டிங்லேயே இல்லையே, இந்த மீட்டிங் நீங்கள் வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்க, நீங்கள் இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அமித் அவர்கள் பண்ணுறாப்புல. அமித் அண்ணே ஒரு சைடு பார்க்கும்போது நல்லா ப்ளே பண்ணுறாப்புல, இன்னொரு சைடு இறங்கி ப்ளே பண்ண மாட்டேங்காப்புல. இறங்கி ப்ளே பண்ணுறது மீன்ஸ் இறங்கி அடிக்கணும். இறங்கி இந்த இடத்துல அமித் அவர்கள் இப்படி பேசுறதுக்கு போல டக்குன்னு இருந்துச்சுமோ, நீ தான் கூட்டத்திலே இல்லையா, நீலாம் எதுக்குமா பேசுகிற, தூரப்பமான்னு இருந்தால் அது வேற. ஆனால் அண்ணன் என்ன பண்ணுறாப்புலன்னா ரொம்ப ரெஸ்பெக்டாக, ஏங்க நீங்கள் தான் இந்த கூட்டத்தில் இல்லைங்க, அப்புறம் நீங்கள் ஏங்க பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஸோ அமித் அவர்கள் கொஞ்சம் ரொம்ப அதாவது குட் கேரக்டராக இருக்காங்க. ஸோ அவங்களால எனக்கு தெரிஞ்சு இறங்கி அடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா தெரில. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள் கைஸ், சபரி அவர்கள் ஸ்டாச்சு அப்படி நடக்கலாமா? இதை பற்றி உங்களுக்கு கணக்கு அடுத்த மாதிரி கமெண்ட்ல போய் அடுத்தால பார்க்கலாம்.